ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, எல்லாமே காலி ஆயிடுச்சான். இவ்வளோ தான் இருக்குது பூச்செடின்னு பார்த்தா. இங்கே வந்து எப்பயுமே மரக்கன்றுகள் தான் நிறைய வச்சுருப்பாங்க. கொஞ்சம் எங்கள் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செடி கொண்டு வர இடம் இந்த இடம் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா ஒரு வகையான கள்ளி செடி. எனக்கு இந்த மாதிரி கள்ளி செடினாலே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு குரோட்டன்ஸ் செடி தான். இது பார்த்திங்கன்னா செண்பக பூச்செடி. இதெல்லாம் பூத்துருக்கு. பூத்தது காமிங்க, இதுதான் பூத்தது. இது பூத்து கொட்டிடுச்சு. பூவெல்லாம் வரும், சின்னதுலேயே வந்து பூ வைக்கிறது தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் கொய்யா. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த செடி. ஆனால் எந்த மாதிரி பூ வரும்னு தெரியல, மொக்கு தான் வச்சுருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது எப்படி பூ பூக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது பாருங்கள், நல்லா ரெட்டாக அழகாக இருக்குது இந்த குரோட்டன்ஸ்லாம். இதெல்லாம் செம்பருத்தி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெருசாக தென்னை மரம் மாதிரி வளரும். இது பார்த்திங்கன்னா அத்தி செடி. குட்டி குட்டி தான் கட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு காய் வச்சுருக்கு ஒவ்வொன்றுத்துலேயும். இது வந்து சீத்தா. இதெல்லாம் என்னன்னு எனக்கே தெரியல. இதுவும் அத்தி தான் நினைக்கிறேன். அத்தி பழச்செடி தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் தென்னங்கன்று வச்சுருப்பாங்க. அங்கங்கேயும் பிரித்து ஒவ்வொன்றும் குட்டை மரம் அந்த மாதிரி சின்னதுலேயே காய் காய்க்கிறது, அப்புறம் நாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க. அப்புறம் மாங்கன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் ஒரு மாங்கன்று கொண்டு போய் வச்சேன். 2.5 வருஷத்தில் காய் வச்சிடுச்சு. 34 காய் வச்சுது போன வருஷம். இந்த வருஷம் இன்னும் பூ பிடிக்கலை, ஏன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன இதுக்கப்புறம் பூ பிடிக்குதான்னு. இது ஃபுல்லாக பாருங்கள், மண் இல்லாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அப்புறம் ஆப்பிள், நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பிள் செடி கடையில் இப்படி தான் விற்கிறாங்கன்னு. இதுதான் ஆப்பிள். இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்து நான் நம்ம வீட்டில் வச்சுருக்கேன். அதை ஒரு பிரதர் சொன்னார், மலையன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பார்க்கலாம், அது காய் காய்க்குமா பூ பூக்குமான்னு அதையும் அப்படியே சொல்லிவிடுங்க. இது பார்த்திங்கனாக்க இது வந்து பப்ளி மாஸ் செடி. நான் ஏற்கனவே வச்சுருந்தேன், ஆனால் எங்கள் ஆடு சாப்பிட்ருச்சு. சரி, இப்போ வைக்க இடம் இல்லை, அதனால் வாங்கலை. மரம் வகைகள் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கலை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது பார்த்திங்கன்னா தொட்டாஞ்சனிங்கி. ஆன்ட்டி ஒன்று வீட்டில் இருக்குது தொட்டாஞ்சனிங்கி. இதையும் வச்சு சேல் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இது வெத்தலை கொடி. ஏற்கனவே இதையும் நான் வச்சு தான் இருந்தேன், ஆனால் ஃபுல்லாக அடப்பாயிடுச்சுன்னு பிடிங்கி போட்டேன். சரி, இப்போ ஒரே கிளையாக வச்சு கொண்டு போகலாம், மத்தைக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்குகிறோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொடி மிளகு. இதுவும் ஒன்று வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். நான் ஏற்கனவே இதையும் வச்சுருக்கேன், ஆனால் எங்கள் சைடில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தின்றதால முன்ன பொழைச்சி வரல. சரி, இப்போ நிறைய நிழல் இருக்குது. முன்ன வந்து வைக்கும்போது எந்த நிழலுமே இல்லை வீட்டை சுற்றி. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நிழல் இருக்குது, அதனால் இப்போ நிழலில் வச்சா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது பார்த்திங்கனாக்க மூங்கில். நல்லா எவ்வளோ ஹைட்டில் வச்சுருக்காங்க மூங்கில். இது பார்த்திங்கன்னா இதுவும் குரோட்டன்ஸ் செடி தான். இதுவும் நல்லா அழகாக இருக்கும் வச்சா. இந்தாண்டு இருக்கிறது நம்மள்ட்ட இருக்குது, நல்லா பெரிய மரமாகவே. இது பார்த்திங்கன்னா ரணகளி. அடுத்தது பக்கத்தில் இட்லி கொண்ட பூ.
ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குரோட்டான் செடி தான். இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டு. இவங்களாவே கட் பண்ணி பதியம் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாமரம் தான், ஐட்டமாக மாமரம் தான், நிறைய மாமரமும் தென்னை மரமும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இது சப்போட்டா, நம்மளோடைய சப்போட்டா மரமும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் வச்சது தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய், அப்புறம் எலுமிச்சங்காய் அந்த சைடு எல்லாம் அது மாதிரி நிறைய செடி இருக்குது. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு இருக்குது. இது நம்மள்கிட்ட இல்லை இந்த செடி. சரி வாங்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு நல்ல காய் பூ அந்த மாதிரி செடியிலே இருக்குது. பிரிஞ்சி இலை அதுக்கு பக்கத்தில், பிரிஞ்சி இலை அவ்வளோதான். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டா கிளம்ப வேண்டியதான். டேபிள் ஆரஞ்சில் நான் காய் உள்ளதாக எடுக்கலான்னு சொல்கிறேன். எங்கள் பாப்பா இல்லை பூ உள்ளது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ உள்ளதாக அதை எடுத்துட்டா, இதை தான் எடுத்துட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.